எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஒருத்தர் உற்சாகமா சொல்றார், சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சாட்சிகள் இன்றைக்கு கேட்டோம். ஊழியத்துக்கும் யுத்தத்துக்கும் கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு யாரை பயன்படுத்தலாம் என்று சொல்லி யோசித்தால் சகோதரி அமளி அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போலாம், தைரியமாய் இருப்பார்கள். ஆமென். காலையில 6 மணிக்கு அவர்கள் அட்மிட் பண்ணியிருந்த அன்னைக்கு எனக்கு சகோதரி ஃபெட்ரிக் SMS மூலமாக மெசேஜ் அனுப்பியிருந்தார், இந்த மாதிரி அட்மிட். அப்போதான் எனக்கு அவர்களுக்கு அட்மிஷன் ஆனது தெரியும். உடனே ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நான் இப்போ போயிடலான் இருக்கேன். ஃபோன் பண்ணின உடனே நான் வீட்டுக்கு போகலான் இருக்கேன் பாஸ்டர். என்ன நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க, வீட்டுக்கு போகலான் இருக்கிறீங்கன்னா? இல்லை, அவர் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார், வந்தோடனே கிளம்பிடலான். கசாம உட்காருங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பயப்படாதீங்க என்று சொல்லி நல்லா எல்லாருமே அவர்களுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக. நல்லா ஜெபித்துக் கொள்ளும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபைக்காக கொடுக்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வைத்திருக்கார். ரேர் மெசேஜ் என்று சொல்லுவாங்க. அநேகம் பேர் ஒரு அதனுடைய முன்பகுதி பின்பகுதி மாத்திரம் எடுத்து மெசேஜ்ல சேர்க்கலாம். ஏனென்றால் நல்ல செய்திகள் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பார்ட் பார்த்தீங்கன்னா அது அநேகமாக டோட்டலாக நெக்லெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் அதுக்குரிய காரியங்கள் அவ்வளவுக்காக இல்லை. ஆனால் போன வாரம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தை குறித்து ஏதோ தியானிக்கும்படி வைத்தார். அந்த வார்த்தையில கர்த்தர் வசனத்தை கொடுத்து செய்தியை ஆயத்தப்படுத்தணும். நேற்றைக்கு முன்தினம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அதுக்கு முன்தில இருக்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சரி, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படி வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த அதிகாரத்தின்படி நாம் செய்தி ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த அதிகாரத்துல ஒரு பைபிள் ஸ்டடியாகவே இருக்கலாம், அல்லது கர்த்தர் உங்களிடத்தில் எப்படி பேசுகிறாரோ பேசுவார். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை அபிஷேகிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் மாறுவதாக. லூக்காவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் வைத்திருக்கிறதான 3 விதமான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். சுருக்கமாக நேரம் இன்றைக்கு அநேகமாய் முடிகிற நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 3 பார்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதுல 1 முதல் 9 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல 2 பகுதியாகவும் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 3வது பகுதியாகவும் அதுல இருக்கு. அதுக்கப்புறமாக மற்ற காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதான அநேக வார்த்தையை அவர் பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அநேக காரியத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வார்த்தை மாத்திரம் தேவன் நம்முடைய உள்ளத்தில் வைத்ததை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்துல இந்த இடத்துல லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? வாசிங்க. 1 முதல் சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம், முழுவதும் வேண்டாம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். நல்ல கவனிங்க இந்த பகுதியை. அநேக நேரத்திலே நீங்கள் இந்த பகுதியை வாசித்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பிலாத்து இங்க என்ன செய்தானா, சிலருடைய இரத்தத்தை, அதாவது குறிப்பாக கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பகுதியில, குறிப்பாக எருசலேமிலே ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த எருசலேமிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் இடத்துல ஒரு நியூஸ் வருகிறது. இது நடந்த ஒரு சம்பவம்.
இயேசுவினிடத்துல கொண்டு வந்து வைக்கிறார்கள் இந்த மாதிரி கலிலேயர்களுடைய ரத்தத்தை. ஏன்னா இவர் யாரு? இயேசு எங்கத்து வர பெத்லஹேம்ல இருந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் வாழ்ந்தது நாசரேத்துல, கலிலேயாவில இருந்தார். அப்ப கலிலேயர்களுடைய ரத்தத்தை இந்த இடத்துல என்ன செய்யறார்? பலிகளோடு கூட கலந்து அனுப்புகிறார். இது நேரடியா நடந்த சம்பவம். இயேசு அங்க இருக்கும் போது நடக்கிற ஒரு சம்பவம். நியூஸ் காலையில CNN BBC மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஜனங்கள் வந்து இவர் இடத்துல சொல்லுகிறாங்க, பலிகளோடு கலந்து இப்பொழுது கலிலேயோட ரத்தம் போகிறது. அப்ப இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார் பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படி பட்டவைகளை சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? வேதத்திலே ஒருவேளை இதற்குரிய காரியம் ஆழமாக எழுதப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த நாட்களில் பிலாத்து என்ன செய்தாராம்? அநேகமான வரியை வசூலித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த சிலோவாம் கோபுரம், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க அதனுடைய தொடர்ச்சி. அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்களை சம்பவித்தனர் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் ஒரு பாவிகளை நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் 4ஆம் வசனத்துல சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் கொண்டது. இது ரெண்டுத்துக்கும் சம்பவம் ஏதோ அங்க ஒண்ணு சொன்னாரு இங்க ஒண்ணு சொன்னாருல்ல, ரெண்டு ஒரே சம்பவம். கலிலேயர்கள் சில கொல்லப்பட்டு ரத்தத்தை வந்து பலிகளோடு உள்ள ரத்தத்துல கலக்கப்படுகிறதும், அதே நேரத்தில் சீலோவாம்ல கோபுரம் விழுந்து என்ன நடக்கிறதா? 18 பேர் கொன்றான். 18 பேர் நேரடியான ரிப்போர்ட். 18 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. இப்ப எருசலேம்ல குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளியா? 18 பேரும் கலிலேயர்கள் தான். அப்ப கலிலேயர்கள் குறிப்பாக கட்டட வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள். இந்த கலிலேயன் அங்கே கூடியிருந்த பிலாத்துவினுடைய காரியத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள். எதற்காக ஈடுபட்டிருந்தார்கள்னா, இவர்களை இந்த கட்டட வேலைக்காக எருசலேமுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். என்ன கட்டட வேலை என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த சீலோவாம் கோபுரம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கு முன்பாக அங்க ஏராளமான பேர் அமர்த்தப்பட்டிருந்தாங்க. எதுக்குன்னா, தண்ணீர் பற்றாக்குறை எருசலேமில் இருந்தபடினாலே தண்ணீரை கொண்டு வருவதற்காக வேறொரு பகுதியில் இருந்து, நீங்கள் இன்றைக்கு ஆக்வாடக்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தண்ணியை எப்படி மெடிட்டரேனியன் சீலிருந்து இஸ்ரவேல் உள்ள எருசலேமுக்குள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமைப்பை அந்த நாட்களில் அமைத்திருக்கிற அமைப்பு இன்றைக்கு பகுதியாக உடைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிறதுக்காக இன்றைக்கும் அது வைக்கப்பட்டிருக்க சிசேரியாவில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அன்றைக்கு இந்த பிலாத்துவின் நாட்களிலே கலிலேயர்களை வைத்து இந்த கட்டட வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டு குறிப்பாக தண்ணீர் வாய்க்கால்களை உண்டாக்கும்படிக்கு கொண்டு வரப்பட்ட மேல சேனல், கீழ் வழியாக அல்ல நிலத்தின் வழியாக கொண்டு வருது. அன்றைக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு மேலே ஒரு சேனல் வழியாகத்தான் கொண்டு வந்தார்கள். கட்டட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். அப்படி கொண்டு வருவதற்காக ஆயத்தப்படுத்தினாங்க. குறிப்பாக சீலோவாம் கோபுரத்தையும் அந்த இடத்துல இன்றைக்கு சீலோவாம் குளம் என்று சொல்லப்படுகிற இடத்துல அன்றைக்கு கோபுரம் இருந்தது. அன்றைக்கு கோபுரம் எடுத்த இடத்துல இன்னைக்கு இந்த கோபுரம் கிடையாது. அந்த கோபுரத்தை கட்டுவதற்காக கலிலேயர்களை உபயோகப்படுத்தி கலிலேயர்களை ஆயத்தப்படுத்தி செயல்படுத்துறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேர் ஏன் குறிப்பாக இந்த கலிலேயர்களை ஆயத்தப்படுத்தினாங்க? கலிலேயர்கள் பிலாத்துவுக்கு அல்லது எருசலேம்ல வரி செலுத்துவதற்கு எப்பொழுதுமே முடியாதவர்களாக, அவர்கள் வரி செலுத்துவதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக. இன்றைக்கு எப்படி ஆந்திராவில் நீங்கள் பார்க்கிறீங்க, நக்சலைட் தீவிரவாதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற தீவிரவாதி கும்பல் யாருக்கு எதிராக இருக்கிறாங்களா? அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த நக்சலைட் என்று சொல்லப்படுகிறவர்கள் அரசுக்கு எதிராக தீவிரவாதம் செய்து அவர்கள் என்னென்ன செலுத்த வேண்டுமோ எந்த ஒரு காரியத்தையும் அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் தாங்களாக தனி ஒரு அமைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக அந்த நாட்களில் கலிலேயர்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கலிலேயர்களும் அப்படித்தான் அரசாங்கத்துக்கு எதிராக நின்று வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால பிலாத்து இவர்களை மிகவும் வெறுத்தான். மிகவும் வெறுத்தபடினாலே இவர்களை இந்த வேலைகளுக்காக அமர்த்தினான். இந்த வேலைகளை அவர்கள் சரியாய் செய்யாத பொழுது அதை கடினப்படுத்தினான். ஆனா யூதர்கள் கொஞ்சம் பேர் இவர்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்க. ஏன்னா இவர்கள் வரி செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் ஏன் வரி செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் இவர்கள் செய்கிற காரியம் யாருக்கும் பிடிக்கவில்லை. ஏன்னா அந்த பிலாத்து என்ன செய்தார்? குறிப்பா ஆலயத்தில் இருக்கிறதான பணத்தை
இந்த கட்டட நிதிக்காக ஆயத்தப்படுத்துறான். கட்டடங்கள் கட்டுவதற்கு, தண்ணீர் கொண்டு வருவதற்கு, எருசலேமுக்குள் பல காரியங்களை செய்வதற்கு ஆலயத்தினுடைய பொருளாதாரத்தை அல்லது ஆலயத்தில் வருகிற காணிக்கைகளை அவன் எடுத்து உபயோகப்படுத்தினான். இதுல யூதர்களும் எரிச்சலா இருந்தார்கள், கலிலேயர்களும் அதற்கு விரோதமா இருந்தாங்க. ஆகியால கலிலேயர் குறிப்பா ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாக உருவாக்கப்பட்டது போல் இருந்தபடினாலே பிலாத்து இவர்களை பார்த்து கொண்டே இருந்தான், வகை தேடிக்கொண்டே இருந்தான். அதுல சில பேர் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று தெரிந்ததினாலே அவன் ஆலயத்துக்குள்ளேயே என்ன செய்தான், அவர்களை வெட்டினான். அந்த வெட்டும் பொழுது அங்க பலி செலுத்தப்படுகிற ஆடுகளின் பலிகளும் இருக்கிற அந்த வேளையில, அந்த பலி செலுத்தின ஆடுகளினுடைய பலியின் ரத்தம் போகிற வேளையில இவர்களுடைய ரத்தமும் சேர்ந்து வடிந்து போனது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இடத்தில் சொல்லப்பட்டது, இந்த பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை இந்த பலிகளுடைய ரத்தத்தோடு கூட கலந்து அதை வைக்கிறான் என்று சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இப்படி கொடூரமான காரியத்தை நேரடியாக இருக்கிற நடந்த சம்பவத்தை இயேசுவின் இடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசுவுக்கு தெரியும் இந்த கலிலேயர்கள் யாரு. ஆமென், இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா இந்த கலிலேயர்கள் உண்மையான பற்றுதலோடு இருந்தார். ஏன்னா இவன் அநியாயமாய் செய்கிற காரியத்துக்கு இணங்காதபடி இவர்கள் தேவனுடைய காரியத்திலிருந்து ஒரு பங்கு அவன் எடுத்துக்கொண்டு போக கூடாது என்பதற்காக அதற்கு எதிர்த்து நின்றவர்கள். அதனாலதான் யூதர்களிடத்துல இவர்களுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. ஆனா பிலாத்து இவர்களை கொல்லும்படிக்கு வகை தேடி இந்த கிரியை செய்தான். அதனாலதான் இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு இப்படி நடக்கிறது. இயேசு சொன்னார், அவன் கொன்று போடப்பட்டதினாலே, அவன் கொல்லப்பட்டு இப்ப ரத்தம் இப்படி ஓடி அந்த பலிகளுடைய ரத்தத்தோடு கூட போகிறதுனால பயங்கரமான பாவம் அவன் செய்திருக்கிறான். பாவிகள் என்று நீ நியாயம் தீர்க்காதே. நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஏனென்றால் நீங்களும் மனம் திரும்பாமல் போனா அழிந்து போவீர்கள். அழிவு என்பது நிச்சயம் எல்லாருக்குமே. அதுல இந்த அழிவு அவன் பாவம் செய்ததினால அல்ல, அவனுடைய காரியத்துல அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள இடை. வேற ஒரு காரியத்தை நீ நிதானித்தே மற்றவர்களை குற்றவாளி என்று நீ தீர்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது கர்த்தருடைய ஆவியானவருடைய திட்டமா இருக்கு. அது தீர்ப்பு, அது சாபம், அதனுடைய கிரியை, அதனுடைய எல்லா நீதியும் அது கர்த்தர் பிலாத்துக்கோ அவன் குடும்பத்துக்கோ பார்த்துக் கொள்வார். நீங்கள் இந்த காரியத்தை குறித்து நிதானித்தறிந்து உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க, ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். என்ன நடக்குது? சில பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அவனுடைய குடும்பத்துல பிரச்சனை நடந்து, போராட்டம், அழிவு, மரணம் இதெல்லாம் வந்தா அவன் பாவம் செய்தபடியினாலே தான், அவங்களுடைய காரியங்கள் இப்படி இருந்தபடியினாலே தான் எல்லாம் வந்தது என்று சொல்லுவாங்க. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் காலை வேளையிலே நமக்கு பார்த்து சொல்லுகிறார், நாம் யாரை பார்த்து நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறோம், யாரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? கலிலேயர்கள் இப்படியானார்கள், அவன் குடும்பம் இப்படி இருந்தது, ஆகையால் தான் அவன் இப்படி செய்தான் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய காரியம் வைத்து ஒருவனை எடை போடுகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில சரியா இல்லாமல் போனால் அதே நிலைமைதான் நமக்கும் உள்ள மரணத்தினுடைய காரியம் ஒருவேளை அப்படி இல்லாமல் போகலாம். ஆனால் நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது நாம் எங்கே இருக்க போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். மற்றவர்களை சொல்லிக் கொண்டே போகிறோம். ஆனால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா அல்லது இல்லையா என்பதை அதைத்தான் ஆராய்ந்து பார்க்க சொல்றார் கிறிஸ்து. இந்த இடத்துல, இந்த அதிகாரத்துல ஆராய்க்கும் பொழுது அதைத்தான், மனுஷனே நீ யாரையும் நிதானித்திருக்க வேண்டியதில்லை, நீ என்ன நினைவோடு நீ என்னிடத்துல சொல்லுகிறாய், என்ன காரியத்தை நீ என்னிடத்தில் கேட்க போகிறாய் என்று நன்றாக தெரியும் என்று சொல்லிதான் இயேசு சொன்ன அந்த மனுஷர்களுக்கு சொல்லுகிறார், நீ அவர்கள் பாவிகள் என்று கருதி இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று நினைக்காதே. நீங்களும் நானும் சரியா இல்லாமல் போனால் எல்லாருக்கும் அழிவு நிச்சயம்தான். யாரும் இந்த பூமியில நிரந்தர வாசிகளாக இருக்க முடியாது. பெர்மனண்டா இந்த இடத்துல ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சு இருக்க முடியாது. நமக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துதான் ஆக வேண்டும். மரணம் வந்து எப்படி வேணுமானால் வரும், எந்த வழியில வேணுமானால் வரலாம். ஆனால் மரணத்தை வைத்து நீ ஒருவனை நியாயம் தீர்க்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நிறைய பேருடைய காரியங்கள் தீர்ப்பே உடனே தீர்மானிச்சு விடுவாங்க. இந்த காரியம், அந்த காரியம், இப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி தீர்ப்பு ஆகிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தீர்ப்பு நிறைய பேர் எழுதுகிறோம், ஆனா அந்த தீர்ப்பு என்னங்கிறத கர்த்தர் அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலேயே இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஏன்னா இது தேவாலயத்துக்கு முன்பாக பேசப்பட்ட காரியம்.
இந்த தேவாலயத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம். இனியும் கொஞ்ச நேரத்தில் அவர் தேவாலயத்துக்குள்ள போக போகிறார். அவர் கிரியை செய்ய போகிறார். வார்த்தையை மறுபடியும் போட போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால இந்த இடத்திலே அவர் இந்த ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்தார். ஆமென். அதுக்கப்புறம் உள்ள காரியம் ஒன்னு சொன்னா, 2 பகுதியாக இருக்கிறது. 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பகுதி. இந்த 5, 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மற்ற பகுதியை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இது சொல்லி இயேசு அங்க ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த காரியத்தை வெளியே மனுஷனை குறித்ததான எண்ணங்களை மாற்றி போட்டு, இப்ப தேவ சித்தத்துக்குள்ள எப்படி கர்த்தர் ஒருவனை பார்க்கிறார். கர்த்தருடைய தீர்மானம் என்ன? நீ எப்பொழுதும் மதத்தை பார்த்து கொண்டிருக்கிற, மனுஷனை பார்க்காமல் இருக்கிற. people or religion என்று சொல்லுவான். யாரை பார்த்தாலும் யூத கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுதுமே எதை நம்பிக்கொண்டிருந்தான்? அவனுடைய சாஸ்திரங்கள், அவன் செய்ய வேண்டிய காரியங்கள், அவனுடைய சடங்காச்சாரம், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறை, இதையே தான் அவன் எப்பொழுதும் கடைபிடித்துக் கொண்டு ஆதி நாட்களில் இருந்து தீர்க்கதரிசிகளை நாட்களிலே, ஆசாரியர்கள் நாட்களிலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு, அதே வழிபாடுகளை பெற்றுக்கொண்டு, உபவாசத்தை பெற்றுக்கொண்டு, ஜெபத்தை பெற்றுக்கொண்டு, அதை சரியாக அந்தந்த நாளில் கடைபிடிக்கிறதுனாலே அவனுடைய மதத்தை அவன் பிரகடனப்படுத்துகிறான். மற்றவர்களுக்கு முன்பாக அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லி ஆயத்தப்படுத்துகிறான். இதை செய்யலைன்னா அவர்களுக்கு தண்டனை, இதை செஞ்சா அவர்களுக்கு ஆசீர்வாதம், அதுல ஏதாச்சும் குறைவு இருந்தா அவர்களுக்கு அதுக்குரிய வட்டி, இப்படி பலவிதமான காரியங்களை திணித்து திணித்து இந்த ரிலிஜியன் என்று சொல்லப்படுகிற மதம் மிகவும் கடுமையாக மாறினது. இன்றைக்கும் யூத கலாச்சாரத்துல ஏன் இந்த மதத்துல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமா இருக்காங்க, கடுமையா இருக்கிறாங்க. அவங்க இதைத்தான் கற்றுக்கொண்டார்கள், இதைத்தான் செய்கிறாங்க. ஆனா மதத்தை கற்றுக்கொண்டாங்க, அந்த ரிலிஜியனுக்கு உண்டான மதிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனை பார்க்கவில்லை. தேவனை பார்க்காம மதத்தை ஆழமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்க, நீ மதத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறையா அல்லது மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற? மனுஷனை தான் கர்த்தர் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. எங்கேயும் மதத்தை குறித்து அவர் பேசவில்லை. மதம் மாறு, நீ இப்படி இரு அப்படி இரு என்று சொல்லி இயேசுவின் நாட்களில் அவர் சொல்லவில்லை. இயேசு என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். என்னோட சமூகத்தில் நீ வா, என்னோட கூட ஒரு சராசரி மனுஷனாக என்னை நினைத்து நீ என்னுடைய சமூகத்தில் வந்து நான் சொல்லுகிறத கொஞ்சம் கவனமா கேளு. நீ மனுஷனுக்குரியவர்களை சிந்தித்து என்ன காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்த்து நீங்கள் அன்பு கூர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்தி ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய அன்பிலே இருக்கிறது என்று காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் மதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணன, கரெக்டா ஒரு கிறிஸ்தவன் என்று இப்பொழுது சொல்லப்படுறவன் சரியா ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ், காலையில ஆராதனைக்கு வர்றது, ஆராதனை முடிந்தவன் ஒழுங்கா கரெக்டா வீட்டுக்கு போறது, மற்ற நாள் என்ன இருக்குது ஏது இருக்குது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துட்டதுனால நீ கிறிஸ்தவன் என்று கரெக்டா அடையாளம் கண்டுகொள்ளலாம். சரி, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறீர்களா என்பது நிச்சயமாய் தெரியுமா? நீங்கள் உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். அதன் காலத்தில் நேர்த்தியாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். லென்த் டேஸ் இருந்தா சில பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் சொல்றோம். நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம். நாம ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு என்றைக்காவது ஒரு நாள் 40 நாள் எடுக்கலன்னா முடியல. இந்த 40 நாள் உபயோகப்படுத்தல, அந்த 40 நாள் நம்ம உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அதுக்கு லென்த் டேஸ் எல்லாம் 40 டேஸ் ஃபாஸ்டிங் என்று சொல்லி நாம் செயல்படுத்துகிறோம். இந்த நாட்களை நமக்கு ஆதாயமா இருக்கிறபடினால் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். அதை உறுதியாக அவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்கிறோம். சில பேர் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, நான் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடலாம். வெஜிடேரியன் ஃபாஸ்ட், வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டாங்கன்னா ஃபாஸ்டிங் இல்லையா? அது என்ன புது ஃபாஸ்டிங்? எனக்கு வேதத்துல எங்க தானியேல் வந்து மரக்கறிகளை சாப்பிட்டாருன்னா அவர் மரக்கறி சாப்பிட்டு உபவாசித்தாருன்னு எங்கேயும் வேதம் சொல்றது இல்லையா? சில பேர் நான் வெஜிடேரியன் ஃபாஸ்டிங், வெஜிடேரியன் ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? நீ உன் சரீரத்தை ஒடுக்குகிறது தான் உபவாசம். அதுக்காக எதையோ ஒன்று ஒடுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஈக்குவல் பண்ணுவோம். சில பேர் காலையில இருந்து ஃபாஸ்டிங் இருக்கு, ஆனா எல்லா மினரலும் இருக்கிற மாதிரி டம்ளர்ல தண்ணி ரெடி பண்ணிக்கிறது, ஜூஸ் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இந்த டோட்டல் 150 கேலரிஸ் முடிகிறதோ அந்த 150 கேலரிஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் என்னென்ன தயார் பண்ணணுமோ எல்லாத்தையும் தயார் பண்ணி கரெக்டா ஈக்குவல் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்றது ஃபாஸ்டிங் அல்ல, சரீரத்தை ஒடுக்குகிறதான உபவாசம். ஆமென். இப்ப என்ன பண்றோம்? நம்ம ரிலிஜியன் சொல்லி என்ன சொல்ல, உபவாசத்துல ஜெபம் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட நேரம் மணி அடிச்சா ஜெபம் பண்ணணும் சொல்லி ஜெபம் பண்ண, இது எல்லாம் கரெக்டா செய்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது இதை செய்கிறதுனாலே தேவன் உண்மையில் அன்பு வைத்து
பூரணமாக நீ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரன் சொல்ல முடியுமா? இல்லை அருமையான சகோதரனே. இன்றைக்கு ரிலீஜியன் முன்பாக வந்து நின்று, ரிலீஜியன் முன்பாக வந்து காண்பித்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற மதத்தை தான் இன்றைக்கு பிடித்துக் கொண்டிருக்கான். இன்றைக்கு இந்த உலகம், இந்த தேசமே பாரு, மதத்தை பிடித்துக் கொண்டுதான். மதத்தை பிடிச்சு கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. மதம் பிடிச்சுதான் போக முடியும். ஆனா தேவனுடைய ஆவியானவர் சொல்ற மனுஷன் தான் தேவை. இன்றைக்கு மனுஷன் மாற வேண்டும் என்பதுதான் தேவை. மனுஷன் கர்த்தருக்குள் வர வேண்டும் என்பதுதான் தேவை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் தேடுகிறது மதத்தை அல்ல, மனுஷனை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற, சில பேர் பிரச்சனை வந்துச்சுன்னா சர்ச்சுக்கே வர மாட்டான். பிரச்சனை வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துச்சுன்னா சர்ச்சை விட்டு ஓடிடும். வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் கூப்பிட்டு அங்க ஓடிப்பாரு. எங்க ஓடிப்பாரு? யாரை பார்க்க ஓடுகிறாய்? யாரு உனக்கு தேவை என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறாய். மனுஷன தேவையா இல்ல தேவனுடைய ராஜ்யம் தேவையா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உணர்ந்து பார்த்து நீங்கள் இருங்கள், கர்த்தர் உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். எனக்கு இங்கே அற்புதம் கிடைக்கல, அங்கே அற்புதம் கிடைக்கல, இன்னைக்கு போவேன், கர்த்தர் செஞ்சா இருப்பேன், இல்லன்னா நான் வேற முடிவோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல. சகோதரனே, சகோதரி, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அதற்காக நம்மை அழைக்கல. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்கு முன்பாக முக்கியத்துவம் கொடு. அதுதான் கொடுக்க. இவன் செத்தான், அவன் செத்தான், நீ டெய்லி காலையில் நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தான் இருக்கிறே ஒழிய அதுக்கெல்லாம் இவன் பாவம் செஞ்சா, அவன் இப்படி செஞ்சான் பாருங்க, இவன் இப்படி செஞ்சான்னு சொல்லி நீ பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவரை நீ நேசித்து பார். அங்கே என்ன நடக்குதோ, அது எதுக்காக நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்காமல் இருந்தால் அழிந்து போவோம். ஆமென். மதம் நம்மை கொண்டு போவதில்லை பரலோகத்துக்கு. ஆண்டவர் சொல்ல, மனம் ஆண்டவருடைய சமூகத்தை நேசித்து காத்திருக்குமேனா பரலோகம் உன்னை கூட்டி செல்லும். ஆண்டவர் அதைத்தான் காண்பித்தாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 2வது பகுதியாக உன் மத்தியிலே நான் வைக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனம் அடைந்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவி. வாசிங்க. அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத துணியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. மனுஷனை பார்க்காத, நீ கர்த்தர் உனக்கு என்ன இருக்குதோ உன்னை பாருன்னு சொன்னா, இங்க ஆலயத்துக்குள்ள வந்தவன என்ன நடக்குது? ஆலயத்துல 18 வருஷமாய் அவருடைய சரீரத்துல பலவீனத்தோடு காணப்படுகிற ஒரு ஸ்திரீ, அதாவது வேதம் சொல்லுகிறது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்ல கவனிங்க. 2 விதமான பிரச்சனை அவர்களுக்கு. ஒன்று, பலவீனப்படுத்தும் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. 2வது பிரச்சனை, எழுந்திருக்க முடியாதபடிக்கு கூனியாக இருக்கிறாங்க. அவங்க கூனி குறுகி, அவங்களுடைய சரீரம் அப்படியே பெண்டா இருக்கு. ஹஞ்ச் பேக் என்று சொல்லுவாங்க. அப்படியே வளைந்து போன முதுகோடு கூட காணப்படுகிறவர்கள். இந்த வளைந்து போன முதுகோடு காணப்படுகிறவர்களுக்கு அவருடைய சரீரத்திலையும் பாடு, ஆவிக்குரிய ரீதியிலையும் அவர்கள் தேவனுடைய சமூகத்துல என்ன சொல்ற, விடுதலையாய் நிற்க முடியாதபடிக்கு பலவீனப்படுத்தும் ஆவியும் அவர்களுக்குள்ள இருக்கிறது. 2 விதமான, பிசிக்கலாவும் அவர்களுக்கு ஒரு டார்ச்சர், எனக்கு அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் டார்ச்சர். 2 விதமான பிரச்சனையோடு கூட வருகிற ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறார். நல்ல கவனி. இங்க ஒரு பிரச்சனைனா என்ன செய்யறோம்? ஹாஸ்பிட்டல்ல கத்திரி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்துறோம். பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நிக்க முடியல, கட்டல்ல உட்கார முடியல, ஸ்ட்ரெச்சரை பார்த்தா குதிக்க தோணுது, எல்லாமே தோணுது. ஏன்? நமக்குள்ள இருக்கிற காரியம் என்ன? கொஞ்சம் கூட தாங்க முடியாதபடிக்கு இருக்கிறோம். கொஞ்சம் கூட இந்த பலவீனத்தை சகிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோம். பலவீனப்படுத்தும் வியாதி இருந்துச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. கொஞ்சம் பலவீனப்படுத்துகிற வியாதி இருந்துச்சுன்னா நீ அப்படியே வீட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டான். சில பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதுக்கு முடியாது சொல்லுவாங்க, மிகவும் டயர்டா இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய சரீரத்தை பத்தி இருக்கிற காரியம்? நான் எந்திரிக்க முடியாம இருக்கிறேன், என்னை தூக்கி போக முடியுமா உங்களால? இல்ல இல்லையா, அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சரீரத்துல பாடு, கொஞ்சம் சரீரத்துல பலவீனம், கொஞ்சம் ஏதோ ஒரு காரியம், கொஞ்சம் வீட்டுக்குள்ள பிரச்சனை, கொஞ்சம் ஏதோ உனக்கு பிடிக்காதபடி இருக்கிற சூழ்நிலை என்ன நடக்கிறது? சபைக்கு வருகிறது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நல்லா கவனிச்சு பாருங்க. 18 வருஷமாக கூனியாக இருந்து சபைக்குள்ள நிற்கிறாங்க. ஹalleluya.
18 வருஷமாக சபைக்கு வருகிற ஒரு ஸ்திரீ 18 வருஷமா அவருடைய சரீரத்துல பாடுகள் இருந்தாலும் அவர்கள் பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய ஆலயத்துல 18 வருஷமாக அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருஷமா பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்திரீயை விசாரிக்கிறதுக்கு ஒருவனும் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற மத போதகர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மத போதகர் தேவ சமூகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர், அழைக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர், ஜனங்களால் மாத்திரமல்ல கோத்திர பிரபுக்களினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆலயத்தினுடைய முக்கியமானவர். அவர் ஆலயத்தினுடைய முக்கியமானவர். அவருடைய மதம் தான் முக்கியம், அவருக்கு மதத்தினுடைய காரியம் தான் முக்கியம். ஆலயத்தில் இருக்கிறதான 18 வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறவங்களை பார்க்க முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா போகல. ஆனா இந்த கூனியா இருக்கிறவர்கள் சபைக்கு வந்தாங்க. இங்க நேரா நடக்கிறவங்களே சபைக்கு வர மாட்டாங்க. நேரா நடக்கிறவங்களுக்கு கூன் உளுந்து எழுந்திரிச்சு போயிடும். கூன் பிரச்சனை வந்துடும் சில பேருக்கு. ஏன்னா நமக்கு நேரம் நிக்க முடியல. நம்ம நின்னாலும் எலும்பு நிக்க மாட்டேங்குது. நமக்கு எல்லாமே நின்னாலும் நம்முடைய சரீரத்தினுடைய காரியம் சில நேரத்தில் நிற்க வைக்க முடியல, அல்லது நம்முடைய சிந்தை நம்மை நிற்க வைக்க முடிய மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கூனியா இருக்கிறவங்க சபைக்கு சரியான நேரத்துல வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சகோதரனே, சகோதரி, நல்ல கவனிச்சு பாருங்க என்ன நடக்குது. இந்த மதம் பிடிச்சிருக்கிறதான இந்த மதவாதி அல்லது ரிலிஜியனிஸ்ட் என்று சொல்லப்படுகிற போதகர் என்ன சொன்னார்? இயேசு சுகம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சார். ஏன்னா ஓய்வு நாளிலே எது செய்யணும்? ஓய்வு நாள் என்று சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, சனிக்கிழமை நடக்கிற ஆராதனை. இயேசுவின் நாட்களிலே சனிக்கிழமை ஆராதனை நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரித்த பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள், அதுல களி கூற வேண்டும் என்று சொல்லி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை மாற்றப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா யூதர்களுக்கு சனிக்கிழமை. அப்ப சனிக்கிழமை இன்னைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே தான் இஸ்ரேல்ல. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. சனிக்கிழமை ஓய்வு நாளிலே, இந்த ஓய்வு நாளில் என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடந்துருச்சு. 18 வருஷமா வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சா என்ன? அதுக்கு இந்த நாள் என்ன, அந்த நாள் என்ன? நிமிர்ந்து நிக்கிறாங்களே, இவ்வளவு நாள் பாடோடு வந்த இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில விடுதலை கிடைச்சிருக்கிறார். அந்த சபை சேர்ந்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். என்ன சபையில நோட்டீஸ் ஒட்டி யாரையும் கூப்பிடல. இன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் நாசரேத் இந்த இடத்துல வந்து நிற்க போகிறார். அவர் வந்து பேச போகிறார். அவர் பார்த்தாலே அற்புதம், நடந்தால் அற்புதம், உட்கார்ந்தால் அற்புதம், ஊதினால் அற்புதம், அப்படி இப்படி என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாருங்கள், ஒன்று சேர்ந்து கூப்பிட்டு வாருங்கள், லட்சம் மக்களை உங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று எந்த நோட்டீஸ் கிடையாதுங்க. அவர் அந்த ஆலயத்துல பேசுறது அந்த ஆலயத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. திடீர் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் போகிறார். அவர் அதுக்கு முன்பதாக பேசி இருக்கிறபடினால அந்த இடத்துல நிறுத்தப்படுகிறார். அவர் எடுத்து வாசிக்கலாம், யார் வேணாலும் எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் நிறுத்தப்படுகிறோம். ஆனா அன்றைக்கு அதை எடுக்க தகுதி உள்ள தோரா எடுக்கக்கூடிய தகுதியை பெற்றுக் கொண்டவர்கள் நிற்கலாம். ஆனா வேற எதையாச்சும் பேசினா அங்க இருக்கிறவங்க அதோட நிறுத்த விட மாட்டாங்க, அல்லது அவனை வாழவே விட மாட்டாங்க. தெரியும் சட்டம் எப்படி, அங்க இருக்கிறதான ஆசாரியர்கள் பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, ஆலய தலைவர்கள் எப்படி இருக்காங்க நல்லா தெரியும். அதனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் முன்னாடி போக மாட்டாங்க. அப்படி போய் எடுக்கிறாங்கன்னா தேவ வல்லமை இல்லாமல் அது செய்யவும் முடியாது. நல்ல கவனிங்க. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் நின்று பேசுகிறார். அப்ப இந்த தாயார் 18 வருஷமா பிரச்சனையில் இருக்கிற, ஆண்டவரே நான் முடியாம ஆலயத்துக்கு போகிறேன், என்னால முடியல, நீங்க நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க, யெகோவாகிய தேவனே உம்மை நான் வணங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாரும் சொல்லி அந்த அம்மா என்றைக்கும் கேட்டதாக இந்த வேதம் சொல்லவில்லை. ஆமென். அந்த அம்மா ஆலயத்துக்கு போக வேண்டும் என்பது தேவ சித்தம். போனாங்க. தன் பிரச்சனையும் போராட்டத்தையும் அழுது ஒப்பாரி வைக்கிறதுக்கு அல்ல, தேவ சமூகத்துல தான் கொடுத்திருக்கிற ஜீவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த ஆராதனையில எப்பொழுதும் தன்னுடைய பிரசன்ஸ் இருக்கிறதுக்கு அவர்கள் கடன் சென்றார். இன்னைக்கு நம்ம என்ன கொஞ்சம் வந்த ஊரையே கலக்கி ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பாரி வச்சு பல ஆர்ப்பாட்டம் பண்றோம். சகோதரனே சகோதரி, வெட்கமா இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்துல யோசித்து இந்த ஸ்திரீயை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க, உன்னுடைய சரீரத்துல எத்தனை பலவீனம். 18 வருஷம் கூனியை போலவா உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு ஜல்ல ஜீவன் பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்துல விசுவாசத்துக்கு நில்லுங்க. உன்னுடைய பிரச்சனைக்காக போராட்டத்துக்காக புலம்பிக் கொண்டு நிற்க வேண்டியதில்லை. இயேசு கண்டால் உனக்கு அற்புதம் நடக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா. புலம்பிக் கொண்டிருக்கிறது, பயந்து ஓடுறதல்ல. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அதை நீ சாதிக்கிறதுக்கு ஏதுவான பலனோடு கூட நெல். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்த போகிறார். நல்ல கவனிங்க. இந்த அம்மா என்ன தெரிஞ்சா வந்தாங்க, இயேசு பேச போறார், இயேசு கிரியை செய்ய போறார், இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நடக்கலன்னா இயேசுவை பார்த்து கேட்கதான் போறேன், தாவீதின் குமாரனே, தேவனுடைய புத்திரனே, எனக்கு ஒரு சுகம் கொடு. ஒன்றுமில்லை, சத்தம் எல்லாம் வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, சகோதரனே சகோதரி, இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். கர்த்தர் உன்னை பார்த்து கூப்பிடட்டும். இயேசுவை இவர்கள் கூப்பிடவில்லை. இயேசுவே வாரும், நீர்தான் தேவனுடைய குமாரனா, உம்மை பார்த்தது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, தயவு செய்து ஜெபிங்கப்பா. இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாம் கும்பிடு போடுற கூட்டம். கிறிஸ்தவன் பார்த்தாலே ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிங்க சிஸ்டர், தலையில கை வச்சு இயேசு உன்னை கொண்டு வந்து இப்படி செய்ய போறான்னு சொன்னா அப்படி சந்திர மண்டலத்திலே போன மாதிரி ஆயிடும். தீர்க்க தரிசனத்தையே கேட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற கூட்டம். என்னைக்கு நீ ஜெபிச்சு ஜெப வீரனாய் மாற போகிறாய், என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாற போகிறாய். கேட்டுக்கொண்டே இருக்கிறதல்ல, நீ கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் மாறு. வார்த்தையில கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறார், கர்த்தருடைய ஆக்கினியிலே நிரப்பி இருக்கிறார், அந்த அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை கூப்பிடல, அங்க இருந்துட்டு இயேசுவே வாரும் என்று கூப்பிடல, இயேசு அவர்களை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னை கூப்பிடட்டும். அந்த நீதியான பலி உன்னிடத்திலும் என்னிடத்திலும் காணப்பட்டால் இயேசு உன்னை கூப்பிடுவார். இயேசு உங்களை கூப்பிடுவார். நீங்க 18 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் வருஷத்தை பார்க்காதீங்க. உன்னை கூப்பிடுகிற அந்த நேரம் மகிமையான நேரமா இருக்கும். உன்னை கூப்பிட்டு உயர்த்துகிற நேரம், கர்த்தர் உன்னை விசேஷித்த ஒரு பர்வதத்தில் நிறுத்துகிற நேரமா இருக்கும். அத்தனை மதத்தின் தலைவர்கள் நிற்கிற பொழுதும், அங்க இருக்கிற விசுவாசிகள் நிற்கிற பொழுதும் வேதம் சொல்லுகிறது, இயேசு இவளை அந்த நேரத்தில் கூப்பிட்டா எல்லாரும் ஜனங்களும் அப்படின்னு அதிர்ந்து நின்றுப்பாங்க. ஏன்னா இயேசு 18 வருஷமா இருக்கிற இந்த ஸ்திரீக்கு தான் இன்னைக்கு தேவை இருக்கிறது. அவர்களை கூப்பிட்டாங்க. நீங்க யாருக்கிட்டையும் தேவையை பட்டியல் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தேவை கர்த்தருக்கு தெரியும். நீ தேவையை சொல்றதுக்கு ஆலயத்துக்கு வர வேண்டாம், நீ ஆலயத்தில் தேவனை துதிக்கவா. ஆமென். தேவை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன் தேவையை கேட்டு கூப்பிட்டு செய்வார். அவர் செஞ்சால் அந்த அற்புதத்தை ஒருத்தர் தடை பண்ண முடியாது, ஒரு காரியம் மாற்ற முடியாது. அவர் கிரியை செய்வார். அதை விட்டுட்டு ஆலயத்துக்கே வராம உட்கார்ந்து என்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும், என்னைக்கு அற்புதம் நடக்கும் என்று நீ எழுதிய வச்சிருக்க உன் பைபிள்ல? ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த அம்மாக்கு என்ன எழுதியா கொடுத்தார், இன்னைக்கு அற்புதம் நடக்கும்னு. 18 வருஷமும் விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் வேற ஒருத்தர் நான் விசுவாசி என்று சொல்ல செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து எத்தனை வருஷமாக ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தில் அநேக பதில் இல்லைன்னா நாம் பெட்டிஷன் போடுறவர்களாக தான் இருக்கிறோமே ஒழிய தேவனை துதிக்கிறதுக்காக ஆலயத்தில் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்காக ஆலயத்தில் இல்ல. ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்தில் இருந்திருப்போம், தேவனுடைய சமூகத்தில் முழுமையா இருந்திருப்போம்னா அற்புதம் நீ பெற்றுக்கொண்டுதான் போயிருந்திருப்பார். ஆமென். என இது கிரியை செய்கிற காலம். அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்துல மக்கள் வர்றது பெரிய காரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ள மதத்து போதகர் அவர்களுடைய காரியங்களை, சடங்காச்சாரங்களை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி அப்புறப்படுத்தி குறிப்பிட்ட எல்லைக்குறியிலே நிறுத்தினார்கள். அதனால அற்புதம் நடக்கல, அதனால தேவனுடைய அன்பு வல்லமை வெளிப்படல, அதனால தேவன் அவர்களோடு பேசி இடைவிட முடியவில்லை. ஏன்னா கர்த்தர் பேசுகிற அளவுக்கு ஆலயத்தினுடைய அங்க இருக்கிற ஊழியர்கள் ஆயத்தமா இல்லை. சரியான சடங்கு எல்லாமே கடைபிடிச்சாங்க, ஆனா தேவன் அவர்களுக்குள்ள வருவதற்குரிய ஆயத்தம் அவர்களுக்கு இல்ல. ஆனா இயேசு ஆயத்தமா இருந்தவர், ஆயத்தத்தோடு இருந்தவர். இயேசு பேசுறதுக்கு வந்தார், அன்னைக்கு ஆலயத்துல அற்புதம் நடக்குது. ஆமென். அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல ஆலயத்துல, ஆனா அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அற்புதம் நடக்குது. சகோதரனே, நீங்களும் நானும் அதே கண்டிஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா, நீங்களும் நானும் ஆயத்தமாய் ஆண்டவரை துதிக்கிறதற்கு மாத்திரம் நீங்கள் செலுத்தி பெட்டிஷனை தூக்கி எறிஞ்சு ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிச்சு வந்து பாருங்க. நீ துதிக்கிற அந்த நாள், முழுமையான துதி செலுத்துகிற நாள், விடுதலை நாள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருஷமா கோணியா இருந்தவங்க வந்து கூப்பிட்டார். இயேசு அவர்களை தொட்டார். அப்படியே ஏன் தொட்டார்? பேசி சுகப்படுத்திக்கலாம். அவனுக்கு 2 விதமான சுகமும் தேவை.
ஆவிக்குரிய சுகம், சரீரத்தில் இருக்கிற பாடுகளின் விடுதலை, இரண்டையுமே அவர் இயேசு இன்றைக்கு நீ விடுதலை அவன். அவர் ஸ்திரீ அங்கே இருந்தால் அவர் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத புனியார்கள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். சரியான மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே குதிச்சு துள்ளி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமென். எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய கட்டு உடைஞ்ச போது, எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவங்களுடைய வேதனை காணப்பட்டு கூனி அப்படியே குமிஞ்சே வந்துட்டு இருந்த வாழ்க்கையில நிமிர்ந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற நீங்க எல்லாம் செய்யுங்க, ஜெபிங்க, கேளுங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்ற பக்தி வைராக்கியத்துல ஜீவிங்க. வேண்டான்னு சொல்ல அதே நேரத்தில் எப்பொழுதும் பெட்டிஷன் இல்லை, எதிர்பார்ப்பு அல்ல, தேவனை துதிக்கிறதுக்கும் ஒரு நேரம் தேவை. ஆமென். நான் இந்த ஃபாஸ்டிங் டேஸ் எல்லாத்துலேயுமே ஒன்லி இந்த இடத்துல ஆண்டோடைய சமூகத்தில் வேற எந்த பெட்டிஷனுமே கர்த்தருடைய சமூகத்தில் துதிச்சுட்டே இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்வார். ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், இந்த வெப்சைட்டு டிசைன் பண்றதுல 1,40,000 கொட்டேஷன் போட்டு கொடுத்தார். ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் 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 ஜெபம். ஆண்டவரே நீரே நடந்து போற, நீரே செய்ய போற. எப்படி செய்வார்னே தெரியாது. ஒவ்வொரு நாள் இங்க இருக்கிற சகோதரர் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். நான் திடீர்னு நேற்று நைட்டு எல்லாமே முடிஞ்சு. ஹல்லேலூயா. கர்த்தரே செய்வார். யார் ஞானத்தை கொடுக்க? ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருன்னு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம்? ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறான்னு ஆண்டவர் செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவர் தான் நிக்கல. ஆண்டவர் கொடுத்தார், ஒருத்தரும் மாற்ற கூட முடியாது. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய ஆவியானவர் அதை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் தேவை. நமக்கு இருக்கிற பலவீனம் தேவை. நமக்கு முதுகு வலி எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது. அதுக்குன்னு எந்திரிச்சு நிற்காம இருக்கணும், உட்காரணும் இருக்கணும். 3/4 மணி நேரம் எந்திரிச்சிங்கன்னா 15 நிமிஷம் உட்காரணும்னு டாக்டர் சொன்னாங்க. இங்கே 15 நிமிஷம் உட்காரணுமோ 3/4 மணி நேரம் நிற்கணுமோ எல்லாமே தலையில்லாத இருக்கும். என்ன செஞ்சாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்தா அது போதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீ சொல்ற 18 வருஷமா வந்துட்டு இருந்தவங்க ஒரு நாளும் புலம்பலையே, அங்க பிரச்சனை கொண்டு மற்றவங்களை போட்டு இம்சப்படுத்தலையே. அவர்கள் பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க பாட்டு துதிச்சாங்க. இந்த நேரத்திலும் இயேசுவை பார்த்து கூப்பிட்டு, அப்பா நான் இவ்வளவு கஷ்டத்தோட இத்தனை வருஷம் வந்தனே, கொஞ்சமாச்சு கண்ணோக்கி பார்மையா இங்க இருக்கிற ஒருத்தனை எங்களை பார்க்கல. நிறைய பேர் போடுற பெட்டிஷனே இல்லை. சகோதரி சொல்லி அமைதியா உட்கார். எங்க இருந்தாலும் அவர் பார்வை பூமி எங்கும் மனப்புத்திரின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டார் ஸ்திரீவா அப்படின்னு. எப்படி வந்திருப்பாங்க? ஒரு ஆலயம், தேவனுடைய ஆலயம், அது சாலமோன் மண்டபம். ஆண்டுடைய சமூகம் பெரிய ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லா ஜனங்களும் இருக்கும்போது இந்த தாயாரை கூப்பிட்டு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ஐயா, நானே கூனி குறுகி இப்படி முதுகு உடைஞ்சு கிடக்கிறேனே, என்னை நீ கூப்பிட்டேன்னா எல்லா ஜனங்களும் முன்னாடி அசிங்கமா இருக்கும் இல்லவா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். நம்ம இங்க இருக்கிற ஆலயத்துல கடைசியில் கூப்பிட்டாலே எந்திரிச்சு வரமாட்டாங்க. ஏன்? மற்றவங்களுக்கு முன்னாடி நடக்க நமக்கு நல்ல கையை காலம் இருந்தா கூட நடக்கிறதுக்கு யோசிப்போம். கூன் விழுந்த இந்த தாயார் எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு வரணும்னு சொன்னா எவ்வளவு யோசனைப்பட வேண்டிய காரணம். நல்ல கவனி. இயேசு அவர்களிடத்தில் போல இயேசு அவர்களை கூப்பிட்டார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எப்படி வந்திருப்பாங்க? அவருடைய ஹியூமிலிட்டி, ஆண்டுடைய சமூகத்தில் அவங்களுடைய சமூக எல்லாருக்கும் முன்பாக நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய காரியத்தினுடைய தாழ்மை அல்லது தாழ்த்த வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாத்துக்கும் முன்பாக தான் ஒரு கேலியா இருந்திருக்கலாம், அல்லது அவனை பார்க்கும் பொழுது ஏளனமா இருந்திருக்கலாம். நல்லா கவனிங்க. இயேசு அவர்களை தொட்டு சுகமாக்கி நடத்தும் பொழுது ஒருத்தனாச்சும் அங்கிருந்து இங்கே வர வரைக்கும் அவங்க கூணி அவங்களை போய் இப்படி கூப்பிடுறாரு, அசிங்கப்படுத்துகிறாரு, எல்லா ஜனக்கும் யாராச்சும் நினைச்சிருந்தா கூட அவன் திரும்பி போகும்போது நடந்து போகும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்ல இயேசு எவ்வளவு அன்பு செலுத்தியிருக்கிறார். ஒரு ஸ்திரீயின் மேல் எவ்வளவு அன்பு செலுத்தினார். எவ்வளவு வேதனை இருந்த அந்த ஸ்திரீ அந்த இடத்துல விட்டு நகர்ந்து வந்திருப்பாங்களோ, எந்திரிச்சு வந்தாங்களோ, காலை இழுத்துட்டு வந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். சகோதரனே, சகோதரியே, கனப்படுத்தும்படி கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு நாள் உண்டு. நீ கேட்க வேண்டாம், ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்வார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மற்றவர்களுக்கு முன்னாடி என்னை இப்படி பண்ணிட்டீங்களா ஆண்டவரே, அப்படி பண்ணிட்டீங்களா ஆண்டவரே, ஒன்றை குறித்து கவலைப்படாதே. அப்படி பண்ணினாலும் அது
அதற்கேற்ற மகிமை, அதற்கேற்ற வல்லமை, கனம் கிடைக்காமல் போகாது சகோதரனே. ஹல்லேலூயா. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கூனியின் சரீரத்தில் வல்லமை அனுப்பினவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஆனா ஒண்ணு, பெட்டிஷனே போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் துதிக்க மாறுங்க. இந்த மத தலைவர் எழுந்து, எப்படியா நீ ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதுன்னு கட்டளை, தீர்க்கதரிசிகள் கொடுத்த கட்டளை, ஆசாரியர்கள் கொடுத்த கட்டளை, எல்லாம் மோசே மூலமாய் கொடுத்த கட்டளை எல்லாம் வச்சுட்டு கட்டளையே பிடிச்சிட்டு இருக்க ஆண்டவரை நீ பார்த்திருந்தா அற்புதம் நடந்து சந்தோஷப்பட்டிருப்பாய். எப்படி நீ செஞ்ச குற்றப்படுத்தி தான் நின்னாங்க. நல்ல கவனிங்க. இயேசு அந்த ஆலயத்துல பேசின மிக ஞானமான வார்த்தை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளவு உணர்ந்ததை படிச்சேன். ஆமென். என்ன சொன்னாரா? அந்த மத தலைவர்களுக்கு முன்பாக, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில இயேசு ஆலயத்துல குற்றப்படுத்தப்பட்ட பொழுது அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு தெரியாது, அதை வாசித்து பாருங்க. என்ன சொன்னாரா? இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும், நல்ல கவனிங்க, இயேசு ஆலய தலைவனை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள நின்னு ஜெப ஆலய தலைவனை திட்டுறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி திட்ட முடியுமா? பேக் பண்ணி நாட்டை விட்டு அனுப்பிச்சிருவான். இப்பெல்லாம் தொட்டா முடிஞ்சோம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்போ கடினமான சூழ்நிலை. ஏன்னா கொஞ்சம் முன்னாடிதான் கலிலேயுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொலை வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறது எருசலேம். ஜனத்தை விழுங்கி கொண்டிருக்கிறதான காரியத்துல இயேசு அங்க இருக்கிறதான மத தலைவரை நோக்கி மாயக்காரனே திட்டுறாரு. ஆமென். நல்ல கவனிங்க. திட்டிட்டு என்ன சொன்னாரு? உங்களில் எவனோ ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? நல்ல கவனிங்க. ஏன்னா இவன் வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி பன்னிக்குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். ஆமென். சில பேர்த்துல வீட்டுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி பெட்ல படுத்துருக்கு. அதுக்கு தட்டி கொடுத்து தூங்கிடும். அது தூங்குதோ இல்லையா, இவன் தூங்கிடுவான். கடைசியில அது அவனுக்கு தூங்கிட்டு இருக்கும். காலையில அவன் எந்திரிக்கலன்னா லொட்டுன்னு அதை அடிக்கும், இல்ல அதனுடைய எச்சையை கொஞ்சம் தடவும். அப்ப என்ன செய்வான்? அந்த ஈரத்துல எந்திரிச்சு பார்ப்பான். இப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை. நல்ல கவனம். இதுக்கெல்லாம் தண்ணி கொடுப்பியா நீ? ஏன்னா இதுக்கெல்லாம் ஓய்வு நாள் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு தட்டு கொடுக்க, சாம்பார் கொடுக்க, சட்னி கொடுக்க, எல்லாம் கொடுப்பா, எலும்பு வாங்கி போடுவாங்க. அதுக்கு தனி ட்ரீட்மெண்டோட இருக்கும் எல்லாமே. நல்ல கவனி. நாயை பார்க்குற கோஷ்டம். நல்ல கவனிங்க. யாரையும் திட்டல. ஏசு சொல்றா, நீ இப்படிப்பட்ட மிருக ஜீவனுக்கெல்லாம் நல்லா கவனிப்பிய. 18 வருஷமா கோணி போய் வந்திருக்காங்க. ஒரு நாளாச்சு பார்த்து கேட்டியா? ஆமென். ஒரு நாளாச்சு பார்த்து கேட்டியா? அதுக்கு என்ன சொன்னார்? அருமையான ஒரு வார்த்தை. இதோ சாத்தான் 18 வருஷமா, சாத்தான் இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியா. ஏன்னா இந்த மத தலைவர் ஆபிரகாம குறிச்சு பேசினா வாய் திறக்க மாட்டானுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் சொன்னபடிதான் நடக்கக்கூடிய மத தலைவர்கள். ஆபிரகாம் தங்கள் முற்பிதா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஆமென். நல்லா தெரிஞ்சவர் இயேசு கிறிஸ்து. எவனை எப்படி மடக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். என்ன சொன்னாரா? இந்த ஸ்திரீ யாரு? ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாங்க. இவனை ஓய்வு நாளில் இந்த கட்டவிழ்த்து கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஆபிரகாமின் குமாரத்தி என கர்த்தர் ஒருத்தர் தேவ சித்தத்தின்படி செய்து ஆபிரகாமின் குமாரன். அப்ப ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்காங்க. ஏன்னா தேவ சித்தத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாமின் குமாரத்திக்கு செய்யக்கூடாதுன்னா மத்தவன் இப்ப உதச்சிருவான். ஏன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இது முற்பிதாக்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு காரியம். அந்த ஐக்கியத்துல, அந்த வல்லமையில அதை சொல்லும் பொழுது பேச முடியாது. என்ன செய்தானா? இவர்கள் தலை குவிந்து எல்லாம் போனான். ஆமென். இந்த அம்மா தலை நிமிர்ந்து போறாங்க.
ஆனா மத தலைவர் தலை குனிந்து போனார். ஏன்னா அந்த இடத்துல இன்சல்ட் ஆச்சுன்னா ஆபிரகாமின் குமாரத்திக்கு ஒரு காரியத்தை செய்யாம இருக்க முடியுமா, அதுக்கு நாள் கிழமையெல்லாம் காத்துட்டு இருக்க முடியுமான்னு சொல்ற மாதிரி என்ன செய்தார், ஒரு காரியத்தை இயேசு அந்த இடத்தில் வைத்தார். என்ன நடந்துச்சா, அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். நல்ல கவனிச்சு, இப்பதான் டர்ன் ஆகுது. ஹல்லேலூயா. ஜனங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னாங்க. ஏன்னா அந்த மத தலைவர்களுக்கு ஏத்த மாதிரி ஜால்ரா போட்டது. இயேசு இவங்களை திட்டி பேசி ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன, ஆபிரகாம் குமாரத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிட்டோம்னா ஜனங்க மத்தியில் இவங்களுடைய பேர் ரெகக்னிஷன் எல்லாம் உடைஞ்சிரும். அதனால சத்தம் இல்லாம கலந்துட்டாங்க எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்கள் இப்போ இயேசுவின் பக்கம் திரும்பினாங்க. ஆமென். நல்ல கவனிங்க. மனுஷனை நீ எப்படி நியாயம் தீர்க்கிறாய்? மனுஷன் அப்படியே கூனி குறுகி அவங்க பாவத்துல அவங்க சாபத்துல இருக்காங்க, அவங்க அப்படித்தான், அவங்க வந்துட்டு போட்டு ஏதோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு போட்டும் நீ நியாயம் தீர்த்திருந்தாலும் இது நியாய தீர்ப்பல்ல. நான் சுகமாக்க வேண்டும் என்று நினைச்சா அது சுகம் உண்டு. அல்லேலூயா. இதுதான் அங்க நடந்தது. கலிலேயர்களுடைய காரியத்தையும் இதையும் நீங்கள் ஒப்பிடும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது, இது கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கும். ஆமென். அப்ப இயேசு அதுதான் சொன்னார். இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவுல வர்றதுதான் முக்கியமான பகுதி. 6ல இருந்து நீங்க 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. நல்ல கவனிங்க. இந்த ரெண்டு பகுதியை நான் இப்படி எடுத்திருக்கேன். ஒருவேளை அது முதல் 2வது 3வது பகுதியாக கொடுத்திருந்தாலும் நான் இதை கடைசி பகுதியாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஏன் என்றால் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, நல்ல ஒரு திராட்சை தோட்டத்திலே என்ன செய்தாரா, அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டி அதுல கனி கொடுக்குமா என்று சொல்லி 3 வருஷம் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தில் கெடுக்கிறது என்று சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த முக்கியமான ஒரு ஓமை, கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்ததுக்கான ஒரு ஓமை. அதாவது இந்த 2 இன்சிடென்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுகிறாரா, நம்ம ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கிறோம், நம்ம ஒரு காரியத்துல திட்டம் எடுக்கிறோம், ஆனா கர்த்தர் எப்படி கனி தேடுகிறார்? கனிதான் தேவனுடைய காரியத்திலே முன்பாக நிற்க முடியும். தோட்டம் திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நல்ல கவனிங்க. திராட்சை தோட்டம்னா கனி நிறைந்து நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் சர்வசாதாரணமா யாரும் இங்க வைக்கிறது இல்ல, அதுக்கென்று பிரத்யேகமாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தான் தனித்துவமாக அது விளங்குவதற்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதனுடைய கனியும் அப்படித்தான் மிகவும் முக்கியமானதாக தரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து அது திராட்சை தோட்டம்னாலே ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அதுக்கு உண்டு. நல்ல கவனிங்க. இப்ப தேவன் படைப்புக்கு அதிகாரி, தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் கிறிஸ்து வைத்துக் கொள்ளலாம், பிதா குமாரன் வைத்துக் கொள்ளலாம். அப்ப குமாரன் வந்து தோட்டத்தினுடைய முதலாளி. இப்போ அவர் வச்சிருக்கிற தோட்டம், அவர் பிரித்தெடுத்து தயாரிச்சிருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. நல்ல கவனிங்க. அது திராட்சை தோட்டமா வச்சுக்கலாம். அவருக்கென்று முத்திரையாய் போடப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். இதுக்கு நடுவுல ஒரு அத்திமரம், நீங்களும் நானும். ஆமென். நீங்களும் நானும் ஆகி அந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த மரம் வளரணும், கனி கொடுக்கறதுக்கு எதுவாக ஆயத்தப்படணும். அப்ப இந்த மரம் அதிகமான டைம் பிடிக்கிறது வளர்றதுக்கு. அப்ப இது இருக்கிற இடம் வந்து அநேகம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், அல்லது இது பூமி என்ற கருத்திலே வைத்துக் கொண்டால் பூமியில கர்த்தர் நல்ல பங்கை கொடுத்து ஆயத்தப்படுத்தப்பட்ட மிகவும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். அத்தி மரம் ஒரு டிஃபரெண்டான கேட்டகரியா இருந்திருந்தாலும் திராட்சை பழத்துக்கும் திராட்சை மரத்துக்கும் செடிக்கும் நம்ம போய் ஈடுகட்ட முடியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு அத்தி மரத்தை வைக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த அத்தி மரம் வளரும் பொழுது யோசிக்கலாம், அந்த மரம் நீங்களும் நானுமாக இருந்தா நமக்கு கீழே திராட்சை செடி திராட்சை கொடி இருக்குமே. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் எப்படி வைக்கிறாரா? எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வைக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. அந்த அத்தி மரம் நினைச்சுக்கணும், இத்தனை பேத்துக்கு மேல என்ன ஸ்பெஷலா
சோசனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மரமாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார்னா, கூட்டத்துக்குள்ள ஒன்றை நிறுத்தி வேடிக்கை பார்க்கறதுக்கல்ல, நம்ம கூட்டத்தின் மத்தியில ஒரு உயர்வான நிலையில வைக்கிறதுக்காக நம்மை கொண்டு வந்து நிறுத்துக்கிறார். ஆமென். நீங்க இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தர் உயர்த்தும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட சித்தத்தோடு எல்லா ஜனங்களுக்கு மத்தியில வைக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கனி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா நாம் நினைக்கிறோம் இல்ல, எல்லாத்துக்கும் மத்தியில நான் இவ்வளவு ஹைட்டா நல்ல ஸ்ட்ரென்த்தா ஸ்டடியா நிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் வெறும் நீ மரமா நின்னு காமிக்கிறதுக்கு உன்னை நான் நேரத்துல உன்னிடத்துல வர கனி தான் எனக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லா செடியை காட்டிலும் உயர்த்தப்பட்டு இருக்கலாம், எல்லாரை காட்டிலும் மேன்மையா இருக்கலாம். ஆனா மேன்மையா இருக்கிறதுனால் பரலோகம் அல்ல, உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கனி இருந்தால் தான் பரலோகம். கனி இருக்கிறது ஆண்டவர் மரத்தை தேடல, கனியை தான் தேடுகிறார். ஆண்டவர் மரத்தை தேடல, ஏன்னா மரம்னா அவருக்கு எல்லாமே மரம் தான், ஆனா கனி தான் அவருக்கு முக்கியம். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தேவை மரம் அல்ல, கனி. மதவாதம் அல்ல, மதவாதி அல்ல, மதத்தின் போதகர் அல்ல, மத தலைவர் அல்ல. அவர் தேடுகிறது கனி. அந்த கனி யார் இடத்துல இருக்கிறதோ அவர்களை தான் உயர்த்துவார். இந்த ஸ்திரீ கனிவை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அந்த கனியை தான் உயர்த்தினார். மரமா என்ன வேணா நின்று காமிச்சிட்டு இருக்கலாம், வருஷ கணக்காக நின்று ஒரு பலனும் இல்லாமல் கனிகார கொடுக்காமல் எல்லாத்தையும் உருட்டி பரட்டிட்டு இருக்கலாம். அது போகாத பரலோகத்துக்கு இதுதான் போகும். அதுதான் ஆண்டவர் காமிச்சார். ஆமென். இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நேரம் இல்லை, அதனால் ஆண்டுடைய சமூகத்துல நமக்கு கிடைக்க பெற வேண்டிய வார்த்தைகள் மாத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார் என்று நிச்சயமாய் உண்டு. சகோதரனே சகோதரி, யாரிடத்திலையும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் இப்படி அப்படி என்று சொல்லி அல்ல. எல்லாத்துக்கும் மேல இயேசு நமக்கு முக்கியமானவர். இயேசுவை பார்க்க நீ தேடு, இயேசுவோடு கூட இருக்கும்படி தேடி, இயேசுவை ஆராதிக்கும்படி ஆயத்தமா, இயேசுவை எந்த நேரத்திலும் துதிக்கும்படிக்கு ஆயத்தமாக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்த, வேற எதையும் கற்றுக் கொடுக்கல. அவரை துதிக்கிறதுக்குரிய ஆயத்தம் ஆண்டவரிடத்துல சமூகத்துல வந்து எப்பொழுதும் இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்துல நாம் துதிக்கிறதுக்காக எப்பொழுதும் நாம் ஆண்டவரிடத்துல செலுத்துவோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் உன்னை தேடி அவர் வருவார். உனக்கு இருக்கிற பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தீர்ப்பார், அவர் தீர்த்து வைப்பார், அவர் தீர்த்து வைப்பார். உன் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார், அவர் போராட்டங்களை தீர்த்து வைப்பார். உன் காரியங்களை உறுதிப்படுத்த அநேக ஆசீர்வாதங்களை உடனாக அநேகரை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கலாம். சகோதர சகோதரிகள் உண்டு, ஜெபிக்கலாம், எல்லாம் ஒருமனப்பட்டு சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆயத்தப்படுகிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம், எல்லாம் உண்டு. ஆனா ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர், நீங்களும் நானும் தேவனை துதிக்கிற துதி ஆராதனை மாத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தினால் தானே ஆண்டவர் உங்களை தேடி கூப்பிட்டு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு முன் முடியும். ஆண்டவரே உங்களை கனப்படுத்த முடியும். நாம் போய் நின்று ஆண்டவரே என்னை இப்படி உயர்த்தும் அப்படி உயர்த்தும், நான் எல்லாத்துக்கும் மேல ஒரு ப்ரமோஷன் எனக்கு தேவை, எனக்கு இந்த காரியம் தேவை, நீ கேட்கிறதை விட ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னை கொண்டு போய் மற்றவர்களுக்கு முன்பாக நடுவுல நிறுத்த போகிறேன். அப்போ நீ கனி கொடுக்கிறதுக்குரிய ஆயத்தம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கனி கொடுக்க ஆயத்தப்படுத்துங்க, எனக்குள் கனி வருவ ஆயத்தப்படுத்துங்க, என்னை கனி உள்ளவனாய் உள்ளவனாய் மாற்றும். நீ தேடுகிறது கனிதான், நீ தேடுகிறது ஒரு ஆத்துமா, நீ தேடுகிறது ஒரு மனுஷனை. ஆண்டவரை உம்மிடத்துல என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். சகோதரனே, மதம் உன்னை அழைக்கவில்லை, நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா என்று அழைக்கவில்லை. யாரை கர்த்தர் அப்படி தேடவில்லை. ஆண்டவர் தேடுகிறது, நீ ஆண்டவரோடு இருக்கிறாய், ஆண்டவரை துதிக்க முடியுமா, ஆண்டவரை நீ எப்பொழுதும் நமஸ்கரிக்க முடியுமா. உன் பிரச்சனைகளின் ஊடாக இருந்த பொழுதும், உன் பலவீனத்தின் ஊடாக இருக்கும் பொழுதும், உன்னுடைய இயலாமையிலும் நீ என்னை துதிக்க கனம் பண்ண அதே சிந்தையில நீ வர முடியுமா? அதே சிந்தையில் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியுமா? அல்லது முறுமுறுப்போடு கசப்பு விரோதம் வைராக்கியம் இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா ஒரு விசை உங்களுடைய அபிஷேக வல்லமை என்னை நிரப்பி எனக்கு அந்த கனி கொடுக்கிறதுக்கு ஏதுவா என்னை ஆயத்தப்படுத்தட்டும், என்னை அந்த அபிஷேகத்துல நிரப்பும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்ல
நன்றி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்ளட்டும். இனி ஆலயம் என்று சொல்லும் பொழுது தேவனை துதிக்கிறது வேற எதுக்காகவும் அல்ல. உன்னுடைய பலவீனமோ உன் சோர்வோ உன் இயலாமைக்கு என்று நீ வைத்திருக்கிற கட்டங்கள் அல்ல, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு ஆண்டு சொல்லு, இது துதிக்கிற நாள், இது கர்த்தரிடத்தில் களி கூறுகிற நாள், இது கர்த்தருடைய சமூகத்தில் போகிற நாள். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமா எழுதுகிற நாள். அது தேவனுடைய மகிமையிலே கனத்திலே வல்லமையிலே நிரப்புகிற நாள். அந்த வல்லமையும் கனமும் மகிமை இன்றைய மத்தியிலே கடந்து வரட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நேசிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கிலிருந்து ஒரு வித்தியாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அவனை தேடுகிற உணர்வு மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாத நிறைவும் உண்டாகி தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே அவருடைய சரீரத்திலேயும் உலகத்தின் காரியங்களிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நடத்தும். நம்மை போலங்களை மாற்றும். நீர் எப்படி எங்களை தேடுகிறீரோ அந்த வண்ணமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.